ஹலோ ஆல், வெல்கம் டு அவர் சேனல் கிரிப்டோ பைட்ஸ். இந்த வீடியோவில் மிட்டோசிஸோட டெஸ்ட்நெட்டில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது ஒரு டெஸ்ட்நெட் ஏர்ட்ராப் அப்படின்றதால $1 கூட ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ஃப்ரீயாக பார்ட்டிசிபேட் பண்ணியே நம்ம ஒரு நல்ல ரிவார்டு ஏர்ன் பண்ணலாம். ஸோ வாங்க இதோட டீட்டெயில்ஸ் முதல்ல பார்த்துடலாம். என்னென்ன பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் இங்கே பாருங்கள். இந்த கேம் ஆஃப் மிட்டோ அப்படின்ற இந்த டெஸ்ட்நெட் வந்து November 28 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. November 28லேருந்து December 22 வரைக்கும் இருக்கும். லிமிட்டட் டைம் அப்படின்றதால நிறைய யூஸர் வந்து ஜாயின் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த ஜஸ்ட் ஒரு 20 டேஸ் மட்டும் நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிங்கன்னா ஏர்ட்ராப் எலிஜிபிள் ஆகலாம். ஒரு நல்ல ரிவார்டு ஏர்ன் பண்ணலாம். இந்த ஏர்ட்ராப் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மிட்டோசிஸ் டெஸ்ட்நெட்டில் இன்ட்ராக்ஷன் பண்ணணும். இந்த டிஆப்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. டிஆப்ஸு அப்புறம் லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணுற மாதிரி, டெபாசிட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம். ஸோ நம்ம இன்ட்ராக்ஷன் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு எக்ஸ்பி கெயின் ஆகும். அந்த எக்ஸ்பியை வச்சு டயர் சிஸ்டம் வச்சுருக்காங்க அவங்க. ப்ரோன்ஸு, கோல்டு, அந்த மாதிரி சில்வர், அந்த மாதிரி. ஸோ அந்த டயர் சிஸ்டம் பொறுத்து நம்மளுக்கு வந்து ஏர்ட்ராப் வரும் ஃப்யூச்சரில். ஸோ வாங்க அது எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறதோட டீட்டெயில் பார்க்கலாம். இந்த ஜாயினிங் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதை காப்பி பண்ணிவிட்டு உங்கள் மெட்டமாஸ்க் வாலெட் வந்து கனெக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் நம்ம வந்து ஃபாஸ்வேர்ட் கிளைம் பண்ணோம். இங்கே மேலே ஃபாஸ்வேர்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இந்த கிளைம் ஃபாஸ்வேர்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எங்கள் டிஸ்கார்டும் ட்விட்டரும் கனெக்ட் பண்ண சொல்லும். அதை கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபாஸ்வேர்ட் வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. ஃபாஸ்வேர்ட் கிளைம் பண்ணதுக்கப்புறம் தான் மற்ற ஸ்டெப்லாம் பண்ண முடியும். ஸோ கிளைம் பண்ணதுக்கப்புறம் இங்கே மேலே வந்து ஓவர் வியூ அப்படின்னு இருக்கும். அந்த ஓவர் வியூவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு வந்து இங்கே டெபாசிட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஃபாஸ்வேர்டுக்கு அப்புறம் செகண்டு. ஸோ இந்த டெபாசிட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம கிளைம் பண்ண டெஸ்ட்நெட் அசெட்டை வந்து இங்கே நம்ம டெபாசிட் பண்ணணும். இங்கே எல்பிடிசின்னு இருக்கும். இந்த எல்பிடிசியில் மேக்ஸிமம் கொடுத்துட்டு எல்பிடிசி வந்து டெபாசிட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் எத்திரியமும் இருக்கும். எத்திரியமும் நம்ம ஃபாஸ்வேர்டில் வந்து ரிசீவ் ஆகிருக்கும். அது எத்திரியமும் கொடுத்து டெபாசிட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஒன்ஸ் டெபாசிட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்துடுங்க. இங்கே வந்துட்டிங்கன்னா இங்கே ஓட் ஆப்ஷன் அப்படின்னு இருக்கும். அந்த ஓட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே 4 ப்ராஜெக்ட் இருக்கும். ஸோ நம்ம 100% இங்கே 4 ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பிரித்து போடணும். ஸோ அது எப்படி வேணால் போடலாம். எப்படி போடுறேன் பாருங்கள். எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபஸ்ட்டு 50 போட்டுக்கிட்டேன், செகண்டு 20, தேர்டு 20, ஃபோர்த்து வந்து 10 போட்டுக்கிட்டேன். ஸோ டோட்டலாக 100 போட்டிங்க. சப்மிட் ஓட் கொடுங்க. சப்மிட் ஓட் கொடுத்துட்டு மெட்டாமாஸ்கில் வந்து அப்ரூவ் பண்ணிவிடுங்க. அப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஓட் ஆகிடும். ஸோ இந்த ஓட் பண்ணுற ஆப்ஷன் வந்து மொத்தம் 3 days ஒன்ஸ் வந்து நம்ம ஓட் பண்ணலாம். ஸோ இதையும் ஓட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் வாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, இங்கே ஓட் பண்ணதுக்கப்புறம் கீழே பாருங்கள் யூஓஎல் ஆப்ஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்துட்டிங்கன்னா இங்கே வந்து எல்பிடிசி, எத்திரியம், யூஎஸ்டிடி அப்படின்னு நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் உங்கள்கிட்ட என்னென்ன ஃபாஸ்வேர்ட் இருக்கோ அதெல்லாம் கிளிக் பண்ணி டெபாசிட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எல்பிடிசி இருந்துச்சுன்னா எல்பிடிசி பண்ணுங்கள். அப்புறம் எத்திரியம் பண்ணுங்கள். யூஎஸ்டி கிளிக் பண்ணி அதே மாதிரி மேக்ஸிமம் கொடுத்துட்டு யூஎஸ்டியும் டெபாசிட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இதை டெபாசிட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்டெப்பும் கம்ப்ளீட்டட் ஆகிடும். ஸோ 2 இடத்துலையுமே டெபாசிட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி டெபாசிட் பண்ணோம், அங்கேயும் டெபாசிட் பண்ணுங்கள், இங்கேயும் டெபாசிட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்டெப்பும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஓவர் வியூ கிளிக் பண்ணுங்கள். ஓவர் வியூ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே டிஆப்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த டிஆப்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே மொத்தம் ஒரு 5 டிஆப்ஸ் இருக்கும். இந்த டிஆப்ஸ் நம்ம இன்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு வந்து எக்ஸ்பி வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா டிஆப்ஸில் வந்து இன்ட்ராக்ஷன் பண்ணுங்கள். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு வந்து இங்கே க்ளோபர் அப்படின்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் எப்படி இன்ட்ராக்ஷன் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் உங்கள் மெட்டாமாஸ்க் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே கீழே பாருங்கள், இங்கே ஸ்வாப் ஆப்ஷன் இருக்கும். இங்கே ஸ்வாப் ஆப்ஷனில் மேலே வந்து உங்கள்கிட்ட என்ன டெஸ்ட்நெட் அசெட் இருக்கோ அதை வச்சுக்கோங்க. என்கிட்ட பார்த்தீங்கன்னா மிட்டோ இருக்குது, அதனால் மிட்டோ வச்சுக்கிறேன். கீழே வந்து யூஎஸ்டிடி வச்சுக்கோங்க. மிட்டோ டு யூஎஸ்டிடி ஸ்வாப் பண்ணுங்கள். யூஎஸ்டிடிலேருந்து திருப்பி மிட்டோ ஸ்வாப் பண்ணுங்கள். ஸோ இது ஸ்வாப் பண்ணிங்கன்னா அவ்வளோதான். இந்த டிஆப்ஸில் இன்ட்ராக்ஷன் நம்ம வந்து பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ வந்து எரராக இருக்குது நான் பண்ணும்போது, அதனால் ஒர்க் ஆகலை. ஸோ நீங்கள் பண்ணும்போது ஒர்க் ஆகலாம். ஸோ அதனால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க அடுத்த டிஆப்ஸில் எப்படி இன்ட்ராக்ஷன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த செகண்ட், தேர்ட் டிஆப்ஸ் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் அதை நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். தேர்ட் டிஆப்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து ஃபஸ்ட்டு மெட்டாமாஸ்க் கனெக்ட் பண்ணிவிடுங்க. கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து சப்ளை அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். எத்திரியம் பக்கத்தில் சப்ளை ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ என்கிட்ட வந்து 0.005 எத்திரியம் இருக்குது. அதனால் 0.001 எத்திரியம் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இங்கே சப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ எத்திரியம் தான் பண்ணணும்னு கிடையாது. உங்கள்கிட்ட டெஸ்ட்நெட் அசெட் என்ன இருக்கோ, அவைலபிளில் என்ன இருக்கோ அதை கிளிக் பண்ணி சப்ளை பண்ணிக்கோங்க. கீழே பாருங்கள் எல்பிடிசின்னு காட்டும், எத்திரியம் காட்டும், யூஎஸ்டிடி எல்லாமே இருக்கும். ஸோ அதில் எது கிளிக் பண்ணுறீங்களோ சப்ளை ஆப்ஷன் கொடுத்து சப்ளை பண்ணிக்கோங்க. சப்ளை பண்ணதுக்கப்புறம் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா wrap அன்wrap அப்படின்னு இருக்கும். wrap அன்wrap ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ மினிமம் ஒரு அமௌண்ட்டு கொடுத்து அந்த உங்கள்கிட்ட இருக்கிற மிட்டோவை வந்து ரேப் பண்ணுங்கள். ரேப் பண்ணிட்டு திருப்பி பண்ண ஸ்டெப்பை வந்து இப்போ ஆப்போசிட்டாக பண்ணுங்கள். ரேப் பண்ணதை வந்து திருப்பி அன்ராப்னு கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி மல்டிபிள் டைப்ஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து ஒன் டைம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து வெறும் லோ பாயிண்ட் தான் உங்களுக்கு ஏர்ன் பண்ண முடியும். அலோகேஷன் வந்து கம்மியாக தான் கிடைக்கும். அதனால் இப்போ நான் சொல்கிற ஸ்டெப்புலாம்
மல்டிபிள் டைம்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் ரேப் அன்ராப் சொன்னேன்னா இது 4 to 5 டைம்ஸ் இல்லை 10 டைம்ஸ் வந்து திருப்பி பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் நீங்கள் அதிகமாக எக்ஸ்பி கெயின் பண்ணலாம். அலோகேஷனும் ஒரு நல்ல அலோகேஷன் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இன்ட்ராக்ஷன்லாம் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து செல்ஸ் அப்படின்னு ரிசீவ் ஆகிருக்கும் இந்த மாதிரி. ஸோ அந்த செல்லுக்கு கீழே வந்து கிராஃப்ட்னு ஆப்ஷன் இருக்கும். அந்த கிராஃப்ட்டை கிளிக் பண்ணி கிராஃப்ட் பண்ணுங்கள். 2 செல் சேர்ந்து வந்து ஒரு கிளஸ்டர் நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த எல்லா செல்லும் வந்து நீங்கள் கிராஃப்ட் பண்ணிகிட்டே இருங்க. கிராஃப்ட் சிந்தசிஸ் அகைன் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிகிட்டே இருங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த கிளஸ்டர் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும். இந்த கிளஸ்டர் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் இந்த கிளஸ்டர் கீழே பாருங்கள் கிராஃப்ட்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அதே ஸ்டெப்பு தான். இந்த செல்லை வந்து நம்ம கிளஸ்டரை மாற்றணும். இந்த கிளஸ்டரை கிராஃப்ட் பண்ணி இங்கே வந்து ஒரு ஐட்டம் கொடுப்பாங்க நம்மளுக்கு. ஸோ அது உள்ளே வந்து அப்கிரேட் பண்ணுற ஆப்ஷன் வரும். ஸோ பாருங்கள் எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ அதே சேம் ஸ்டெப் பண்ணிக்கோங்க. ஸோ யூ வாண்ட் 1 ஐட்டம் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இங்கே மேனேஜ் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே லெவல் 1ன்னு காட்டுது. அதை கிளிக் பண்ணி அப்கிரேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கொடுங்க. இங்கே கீழே நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு யூஸ் 3 கிளஸ்டர்ஸ் ஃபார் அப்கிரேட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி அப்கிரேட் பண்ணிக்கோங்க. ஸோ இது பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து எக்ஸ்பி ரிசீவ் ஆகும். ஸோ நம்ம இங்கே பண்ணுற எல்லா இன்ட்ராக்ஷன் அப்புறம் இங்கே கிராஃப்ட் பண்ணி டெவலப் பண்ணுறோம். ஸோ இந்த எல்லா ஆக்டிவிட்டியும் சேர்ந்து நம்மளுக்கு எக்ஸ்பி ரிசீவ் ஆகும். ஸோ எவ்வளோ எக்ஸ்பி அதிகமாக ரிசீவ் பண்ணுறோமோ அவ்வளோ அதிகம் மிட்டோ டோக்கன் வந்து நம்ம ஏர்ன் பண்ணலாம். இங்கே கோல்டு 3ல் இருக்க நான் வந்து அது கீழே வந்து டயர் இன்ஃபோன் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோன்ஸு, செகண்ட் வந்து சில்வர், கோல்டு அப்படின்னு இருக்குது. நான் இப்போ வந்து கோல்டில் இருக்கேன். ஸோ இப்போ கோல்டில் இருந்தீங்கன்னா டெய்லியும் 12 மிட்டோ வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி டைமண்டில் இருந்தீங்கன்னா பாருங்கள் டெய்லியும் 47 மிட்டோ கொடுக்குறாங்க. 47 to 70 மிட்டோ கொடுக்குறாங்க. அதனால் நீங்கள் எவ்வளோ அதிகமாக இன்ட்ராக்ஷன் பண்ணுறீங்களோ அவ்வளோ அதிகம் இங்கே லெவலப் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஏற்ற மிட்டோ தான் இவங்க கொடுப்பாங்க. ஸோ இவங்க கொடுக்குற டெஸ்ட்நெட் மிட்டோவை வச்சு தான் மெயினெட்டில் வந்து நம்மளுக்கு ஏர்ட்ராப் அலோகேஷன் கொடுப்பாங்க. ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எதனா டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். டெலிகிராமில் ஜாயின் பண்ணிவிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.